வணக்கம். என் இனிய தமிழ் மக்களை, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்ற காந்த குரலுக்கு சொந்தக்காரரான இயக்குனர் இமயம் இன்று நம்மை விட்டு மறைவு. சென்னையில் அதிகாலை நீலாங்கரை இல்லத்தில் தன்னுடைய 84 வயதில் பாரதி ராஜா நம்மை விட்டு மறைந்தார். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க, ஒரு 2 மாதமாக கிட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. ராதிகா மேடம் கூட அவங்கள போய் பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ கடைசியில் அவர் தன்னுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே வீட்டில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி அதிகாலையில் அவர் நம்மை விட்டு மறைந்தார். அதாவது 1941 தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தில் ஜூலை 17 பிறந்தார் நம்மளுடைய பாரதி ராஜா. அவருடைய இயற்பெயர் சின்னசாமி. சின்னசாமின்னு விடும்போது இவர் இவ்வளோ பெரிய ஒரு ஃபேமஸான ஆளாக ஆவாரங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியாது, அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் உலக தமிழ் மக்களுடைய எல்லா நெஞ்சிலையும் இன்றைக்கி அவர் இருக்கார். அவருடைய மறைவுனால் எல்லா தமிழ் மக்களும் கொஞ்சம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருடைய முதல் படம் 1977 கமல், ரஜினி, ரேவதி அவங்க நடித்த ஒரு சூப்பரான படம் என்னதுன்னா 16 வயது நிலை. கிராமத்து கதைகளை யதார்த்தத்துடன் எடுப்பதில் தனி முத்திரையை பதித்தவர் நமது இயக்குனர் இமயம். பல முன்னணி நடிகர்களுக்கு எப்படி நடிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாரு. டைரக்ஷன் பல பேருக்கு நடித்து கொடுத்தாலும் இன்றைக்கி பாரதி ராஜா மாதிரி டைரக்ட் பண்ணுறதுக்கு, அந்த தனி முத்திரையுடன் டைரக்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யாரும் கிடையாது. மற்ற ஆட்கள் ஒவ்வொருத்தரும் தனி முத்திரைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கிராமத்தை யதார்த்தத்துடன் கொண்டு வர்றதில் அவருக்கு நிகர் அவர் தான். நம்ம சீனியர் ஆக்டர்ஸ் ராதிகா, ராதா, அருணா, ரேவதி, விஜயசாந்தி, ரஞ்சிதா, அவங்களெல்லாம் இது மாதிரி பல நடிகைகளை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் பாரதி ராஜா. நமது வீட்டு பிள்ளை, தாவணி கனவு, ஆயுத எழுத்து, குரங்கு பொம்மை, திருச்சிற்றம்பலம் போன்ற பல படங்களில் அவர் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. முதல் மரியாதை, கருத்தம்மா, கடல் பூக்கள், வேதம் புதிது, அந்திமந்தாரை போன்ற பல படங்களுக்கு அவருக்கு தேசிய விருது கொடுக்கப்பட்டது. 2004 மத்திய அரசினுடைய உயர் விருதான பத்மஸ்ரீ பாரதி ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. பாரதி ராஜாவின் முதல் படமான 16 வயதினிலே தமிழக அரசின் சிறந்த இயக்குனர் விருது அவர் பெற்றார். அவருடைய தனி ஸ்பெஷாலிட்டி அந்த டைரக்ஷன் போது நடித்து காட்டுறது. இன்றைக்கி இந்த நம்ம டிவிலெலாம் பார்க்கலாம், அவர் நடித்து காமிக்கிறது பார்க்கும்போது ரொம்ப விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். அவருடைய தனி பாணி அது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல நாடகத்தில் தான் அவர் வந்தார். ஃபஸ்ட்டு அவர் நாடகத்துறைக்கு நாடகம் எழுதுவார் சின்ன பிள்ளையில். அப்புறம் சுகாதார ஆய்வாளர் ஆனார். அப்புறமும் அவருடைய அந்த இன்ட்ரெஸ்டிங் போல் சின்ன சின்ன நாடகங்கள் போடுவார். அவருடைய சும்மா ஒரு கதை, ஊர் சிரிக்கிறது, அந்த நாடகம்லாம் ரொம்ப ஃபேமஸான நாடகம். கம்யூனிஸ்ட் மேடையில் பல நாடகத்தை இயக்கி உள்ளார். தமிழ் மீது நிறைய பற்று உள்ளவர். தமிழுக்காக பல போராட்டங்கள் நடத்தும் போது அதில் பங்கு பெற்றவர் நமது பாரதி ராஜா. இளம் வயதில் சுகாதார ஆய்வாளர் ஆயிட்டார். பணி நிமித்தம் காரணமாக கிராமமாக போகும்போது கிராமத்தினுடைய அழகு, இந்த மக்களுடைய யதார்த்தமான ஒரு அன்பு, ஒரு சூழ்ச்சி இல்லாதது, ஒரு அழகான கிராமத்தை அவர் பார்த்தாரு. இதை நம்ம திரைப்படத்துறைக்கு கொண்டு வரணும்னு முடிவு செஞ்சார். அதாவது வயல்வெளியை நோக்கி சினிமாவை நகர்த்தியவர் நமது பாரதி ராஜா. பணி நிமித்தம் காரணமாக பண்ணைபுரம் அப்படிங்கிற போது தான் நம்ம இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர் போன்றவர்களை சந்தித்தார். அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு. நட்பு ஏற்பட்டதுனால அவங்க சின்ன சின்ன நாடகங்கள் போட்டாங்க. அப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் சினிமா துறைக்கு போகக்கூடாது அப்படின்னு அவங்க பேசி சென்னையை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தாங்க. அவர்கள் ஒரு சினிமா துறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்தாங்க. கல்லுக்குள் ஈரம் படத்தில் பாரதி ராஜா கதாநாயகனாக நடிச்சுள்ளார். படம் சூப்பராக இருக்கும். மூட நம்பிக்கை, ஜாதிக்கு எதிராக பல கருத்துக்களை தனது படம் மூலம் வெளியிட்டுள்ளார். பெண் சிசு கொலைக்கு எதிராக தனது தாய் கருத்தம்மா பெயரில் ஒரு கருத்தமான ஒரு படம் சூப்பராக எடுத்திருந்தாங்க. அடுத்தது பாலுங்கிறது உங்கள் பெயர், பின்னால் உள்ள தேவர் என்ற பட்டம் நீங்கள் படித்து வாங்கிய பட்டமா என்பது பாரதி ராஜாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு அருமையான வசனம். ஜாதிக்கு எதிரான அவருடைய வசனம். 6 முறை தேசிய விருது பெற்றவர். மனோபாலா, பாக்யராஜ் போன்றவர்களெல்லாம் உருவாக்குனது நம்ம பாரதி ராஜா. பாலச்சந்தருடைய ஒரு வகையில் சிஷ்யர்னு அவரை சொல்லலாம். அவருடைய
ஒரு அவருடைய வயசான காலம் கொஞ்சம் கஷ்டமானது. அதாவது எல்லாருடைய வயசான காலமும் கஷ்டம். ஒரு ஆரம்பம்னு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யுது. எல்லா மனுஷங்களும் எவ்வளவு அரசியலையோ அல்லது இசைத்துறையிலையோ அல்லது எந்த துறையில் பெரிய ஆளாக இருந்தாலும் கடைசி காலங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம். அவங்களுடைய காலங்கள் முடியும் போது அவருக்கு ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. அதில் அவருடைய மிகப்பெரிய வருத்தம் என்னதுன்னா, அவருடைய மகன் மனோஜ் அவர் இந்த மார்ச் 6 அவர் இறந்து போயிட்டார். தான் பையனை பெரிய ஆளாக ஆக்கணும்னு நிறைய முயற்சி பண்ணினார். அவர் சிறந்த ஆக்டராக ஆக்கணும், சிறந்த டைரக்ஷனாக ஆக்கணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணார். ஆனால் அவரால் பெரிய அளவில் அவரால் சக்ஸஸ் பண்ண முடியல. அதுலேயே அவருக்கு மிகப்பெரிய வருத்தம். அதுக்கப்புறம் எல்லா காலங்களிலையும் நம்மளுடைய படம் பேசப்பட மாட்டாது. முதல்ல இருந்த அவருடைய படத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மவுசு குறைஞ்சி டைரக்ஷன் மக்களுடைய மனோபாவம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி அமைதியாக இருந்தார். அப்போ திடீர்னு மனோஜ் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டார். அதாவது சொல்லுவாங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய கொடிது என்னதும்பாங்கன்னா புத்திர சோகம்பாங்க. நம்ம இருக்கும்போது மகன் இறக்கிறது மிகப்பெரிய கொடுமையான விஷயம். அந்த வழியை தாங்கிறதுல இருந்தே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. வயசு 84 வயசாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னுடைய பயணத்தை முடிச்சு கொண்டார். எனக்கு அவர் படத்தில் பிடிச்ச படம் என்னதுன்னா 16 வயதினிலேயே முதல் மரியாதை, சிவப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிறது தான். அதாவது அவர்கிட்ட நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. அவர் ஒர்க்குஹாலிக், அதாவது வேலைக்கு அதாவது படம் எடுக்க ஆரம்பித்தார்னா அவ்வளவு உற்சாகமாக இருப்பார். அங்கங்கே ஓடிக்கிட்டு இருப்பார். அதாவது சொல்லுவாங்க, சரியாக நடிக்கலைன்னா அடிச்சிருவாங்க அப்படிம்பாங்க, மோதிர குட்டும்பாங்க, யாராச்சும் சரியாக நடிக்கலைன்னா குட்டிடுவாங்க அப்படிம்பாங்க. அதாவது அவருக்கு பெர்ஃபெக்ஷன் வேணும்னு எதிர்பார்ப்பார். அதனால தான் அவரால் இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு அருமையான படங்களெல்லாம் நம்மளால் கொடுக்க முடிஞ்சுது. இந்த நேரத்தில் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஜிஎம்எஸ் அகாடமி அந்த எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.